தான் அப்படின்னு ஒரு கதை. நான் ரொம்ப அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் பாட்டு பெரிய ஹிட்டாகி ஒரு 10 பேர் பாராட்டினோடனே டல்லுன்னு ஒன்று ஏறும். அப்போ உடனே இந்த தான் அப்படிங்கிற கதையை வந்து டக்குன்னு எடுத்து படிப்பேன் நான். ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிரமாதமான ஒரு கதை. அது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. ஒரு கணேசன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான், தன்னை பற்றி பெருமையாக பேசுவான். அப்படி நம்மள்ட்டே நிறைய பேர் இருப்பாங்க. அது அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்துடும். ஒரு தடவை வந்து ஒரு நண்பர் வந்து திடீர்னு தொலைபேசி பண்ணார் எனக்கு. பண்ணி, சார் உங்கள் பாட்டெலாம் கேட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப அப்படி பவ்யமாக பேச ஆரம்பிப்போம்ல. கேட்டேன், உங்கள் பாட்டெல்லாம் கேட்டேன் சார், நிறைய பாட்டு நான் தொடர்ச்சியாக உங்கள் பாட்டெலாம் கேட்டுட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னாரு. சந்தோஷம் சார் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில செய்திகள் தெரியல, அதை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, ஏதோ சொல்லிக் கொடுக்குறாரு, நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணா என்னென்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணும், நான் என்னை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லை நீங்கள் அதுக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டிட்டீங்க. அதனால் நான் ஒரு 250 பாட்டு எழுதி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் பேரில் நீங்கள் போட்டுக்கங்கன்னார். எனக்கு வந்து, சார் என்ன சார் இவ்வளோ நல்ல மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க, உண்மையிலே உங்களை நான் நேராக பார்க்கணுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் எழுதின பாட்டை என் பேரில் ஏன் சார் போட சொல்கிறீங்க, உங்கள் பேர்லேயே வரலாம். என் பேரில் தான் வராதே, நல்லா எழுதினா தான் இந்த நாட்டில் மதிப்பு கொடுக்க மாட்டாங்களே, உங்களை மாதிரி எழுதினா தானே மதிப்பு கொடுப்பாங்கன்ட்டார். இப்போ இருந்தாலும் பாராட்டுறானா திட்டுறானான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சார் அந்த 250 பாட்டுமே உங்கள் பேர்லேயே வர்றதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோமே சார் அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்றான். அதனால் இந்த மாதிரி பாராட்டுறவர்கள்ட்டையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கணேசனும் அதே மாதிரி என்னென்னா, எது வீட்டில் என்ன செஞ்சாலும் வந்து பாராட்டிடுவான். எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு பால் கொழுக்கட்டை வச்சாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பால் கொழுக்கட்டை வைக்க முடியாது தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தன். அவனும் ஒரு நண்பர் 2 பேரும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனை காரிடார்லேருந்து ஒரு சின்ன பெண்ணு வந்து, அந்த சின்ன பெண்ணு ஒரு பையன் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த சின்ன பையனையும் அந்த பொண்ணுக்குடைய கூட இருக்கிற அவங்க அப்பா வந்து அந்த காரிடார்லேருந்து கீழே விழுந்துருவார். இதை பார்ப்பாங்க, டக்குன்னு ஊரெல்லாம் கூடிடும். உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக இருக்கும் பொழுது, இந்த கூட வந்த கணேசனுக்கெல்லாம் தன்னை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான். இந்த கூட இருக்கிற அந்த அப்பாவி நண்பர் என்ன பண்ணுவார், என்ன இப்படி இருக்கானுங்க இந்த மனிதர்கள், இவ்வளோ நேரம் அவனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு வந்தான், இதெல்லாம் கேட்டோம், ஒரு சின்ன உதவியை அவங்களுக்கு செய்யக்கூடாதா, இவன் பாட்டு விட்டுட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே, சரி இவங்களை எப்படியாவது நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தா மக்கள் எல்லாருமே ஓடி போயிருப்பான். என்னன்னா, இல்லை பரவாயில்ல உயிரோட தான் இருக்கிறாரு, தூக்கிட்டு போனால் சரியாயிடும் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க எல்லாரும். செத்து போனால் தான் கூட நிற்பாங்க, ஏன்னா செத்தாலும் நிற்க மாட்டானுங்க, அது வேற. எல்லாரும் போன உடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாகி என்ன செய்யறதுன்னே தெரியாது. உடனே டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து கேட்டவங்க என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் பார்க்க வந்தவங்க இவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாருன்னு சொல்லி கார்டானிலேருந்து பேசிகிட்டு இருந்தவங்க கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இவங்களை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. உடனே அந்த மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி இங்கே நின்றுனோடனே, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பார்த்துலாம், உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிடலாம், நீங்கள் உடனடியாக போய் ஒரு 1000 ரூபா மட்டும் பணத்தை கட்டிட்டு வந்துடுங்க. உடனே, சார் பணத்தை நாங்கள் கட்டிடுறோம், நான் யாருன்னே தெரியாது, நான் ரோட்டில் போனவேன், நீங்கள் என்னையே 1000 ரூபா கட்ட சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை சார் ஹாஸ்பிட்டலுங்கிறது அதுக்கான ரூல்ஸ் இருக்கு இல்லையா, நான் சும்மா மருந்து போட்ட முடியாது இல்லையா அப்படிம்பாரு. என்ன மருத்துவர்கள் இவ்வளோ இறக்கமெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தோணும். மருத்துவர்கள்லாம் இறக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு அவனுக்கு புரியுது. சரி இவனே 1000 ரூபா கட்டுறான். உடனே வந்து இப்படியே பார்த்தோன்னா இது சரியாக பார்க்க மாட்டார் போல இருக்கு, ஏன்னா காசுக்காக பார்க்குறவராக இருக்கிறாரு. உடனே நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் ஆஸ்பத்திரி மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் பொண்ணையும் சொல்கிறாரு, அம்பா நம்ம அங்கே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே, அவங்க அப்பா ஓரளவு அடிபட்டிருக்கும், ரத்தம் வழிஞ்சிருக்கும், ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு தெரியாது இல்லையா, சரி அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூக்கிட்டு வரும்பொழுது அவர் பெரியவர் சொல்லுவார், எங்கள் பெரிய பையன் வெளியில் இருக்காங்க, நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் ஏதாவது உதவி செய்வான் அப்படின்னா, அவன் ஃபோன் பண்ணுறான், அவன் அதே மாதிரி எல்லாம் நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு போயிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு இப்போ என்னென்னா, எல்லாமும் இந்த சம்மந்தப்படாமல் எதிரில் இருந்து சும்மா கிராஸ் பண்ணும்பொழுது பார்த்தா இவர் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிலாம் போய் சேர்க்குறாரு. அங்கே போனோடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தான் நடக்குது. அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால 1000 ரூபா கேட்டான், இப்போ 1000 ரூபா கொடுத்தாலும் பார்க்க மாட்டாங்க மாதிரி இங்கே இருக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரியாக எல்லாம் சரிகிரி பண்ணி கொஞ்சம் பார்த்தோன்னா இவனுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆகிடுது. தொடர்ச்சியாக அவங்களுக்காக செய்கிறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தருக்கு உதவி செய்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. நம்ம வந்து இந்த சமூகமே கெட்டு போயிருக்கு. அடிப்பட்ட நேரத்தில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்ததில் யாருமே இல்லாமல் நம்ம தானே இவனை காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ உடனே அந்த மருத்துவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் யாருங்க சார், நான் யாரும் இல்லை சார், நான் அடிப்படும் போது வந்தேன் அப்படின்னா அவங்க பாராட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இப்போ இருக்காங்க சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார்,
நாங்களாம் நல்லா தான் சார் இருக்கிறோம், உங்களை மாதிரி மருத்துவர் தான் சார் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு அந்த இடத்துல 2 திட்டு விட்டுறான். சரி ஓகே, அது வாய்ப்பு கிடைக்கும்போது இப்படி சொல்கிறோம் தானேன்னு சொல்லி அந்த நர்ஸு கிரிசு எல்லாருமே ரொம்ப பாராட்டி அவனை ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சார் எல்லாமே ஓகே, ரத்தம் இல்லை, ரத்தம் கொடுக்கணும் சார். உடனடியாக நாங்கள் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாது, எங்களோட பிளட் பேங்க் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் எதாவது கொடுத்தா கூட நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், ஆனால் ரத்தம் உடனே ஏற்றி ஆகணும் சார், இல்லைன்னா இவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னென்னா 8 மணி நேரம் நம்ம இவருக்காகவே உரைச்சிட்டு இருக்கோம், இவருக்காக பண்ணுறோம், இந்த குழந்தைங்க பாவமாக இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ரத்தம் கொடுக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவனுக்கு ரத்தமே கொடுத்ததில்ல, அவன் எவ்வளவோ உதவிகள் செய்யிருக்கான், ரத்தம் கொடுக்கல, இன்னொருத்தர் ரத்தம் கொடுக்குறதும் சந்தோஷம். அந்த தோழர் வந்து நாசகார கும்பலில் கடைசியில் ரத்தம் ஒன்றாய்த்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி முடித்தார் இல்லையா, அதே மாதிரியான உணர்வு அந்த கதையை நான் டக்குன்னு அவர் சொல்லும் பொழுது எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. அவன் உடனே கொடுத்துட்றான். கொடுத்து முடித்த உடனே ரத்தம்லாம் கொடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது இவனுக்கு வந்து இந்த 8-9 மணி நேரமாக இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியின் மீது இவர்கள் கூட அக்கறையோடு நம்ம பக்கத்தில் நிற்கிறோங்கிற பெருமிதம் இவனுக்குள்ளே பிரிட்டு எழும்பிகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் வந்தோடனே அப்படியே அந்த கையில் ஊசி கொடுத்துட்டு அப்படி வெளியில் வந்து பார்த்தோன்னே எங்கேயாவது கண்ணாடி இருக்குமான்னு போய் ஒரு கண்ணாடி இல்லைன்னா அவன் முகத்தை பார்க்குறான், அவனுக்கே அது அழகாக இருக்கும். உண்மையிலே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம முகம் அழகாக தான் இருக்கும் இல்லையா, அந்த அழகோடு அவன் போகிறான். போனோன்னே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது. வழக்கமாக ரத்தம் கொடுத்தோன்னு சின்ன களைப்பு வரும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிப்பான். ஜூஸ் குடித்தோன்னே அவன் வந்து சொல்லுவான், அந்த கடைக்காரன் அந்த நேரத்தில் வந்து எப்போ திடீர்னு கேட்குறீங்க, இப்போ இல்லையே, நான் இருங்க பையனை அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாத்துக்குடி அப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்து எல்லாம் போட்டுக்கிட்டு ஜூஸ் கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். 1/2 மணி நேரம் வரைக்கும் அந்த கையில் அப்படியே வச்சுட்டு அந்த ஜூஸ் குடிப்பான். ஜூஸ் குடித்தோன்னா அவனுக்கு கூட ஒரு பெரிய புத்துணர்ச்சி வரும். புத்துணர்ச்சி வந்தானே நம்ம வந்து இன்று தான் மனிதனாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகி, அப்புறம் எவ்வளோப்பா ஜூஸுக்கு அப்படின்னோட 100 ரூபா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். உடனே 100 ரூபாயை எடுத்து கையில் கொடுக்கும் பொழுது இந்த கை இப்படி மடக்கிருக்கு இல்லையா, அதனால் இந்த ஒரு கையில் எடுக்க முடியாமல் இப்படி எடுப்பான். தம்பி இதை எடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் கையில் என்ன சார் வச்சுக்கணுன்னா, கையில் இல்லை இப்படி படிப்பான். அப்போ இந்த ரத்தம் கொடுத்ததுக்கான அந்த சுவடு இருக்கும், அந்த இது ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே அந்த பையன் சொல்லுவான், சார் ரத்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார், ரத்தம் கொடுத்தவங்கள்ட்டலாம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம் சார் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அந்த 8 மணி நேரம் தனக்குள்ள இருக்கிற மொத்த பெருமிதத்தை விட்டு தான் என்கிற அகங்காரத்தை இழந்து விட்டு அவன் வெளியில் போகிறான்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். இந்த ஒரு கதையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஒரே ஒரு கதை தான் ஒட்டுமொத்தமாக கலை, இலக்கிய, அரசியல், தத்துவம், மெய்யியல் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற பொழுது எளிய மனிதன் எப்போதும் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். அந்த எளிய மனிதன் ஜெயிப்பதற்காகத்தான் இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது.